குரூப் டி எக்ஸாமுக்காக பிசிக்ஸ்ல எப்படிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டாபிக் வைஸ் பார்த்துட்டு இருக்கோம். நான் ஸ்டார்டிங்ல ஒரு வீடியோல சொல்லிட்டேன். பிசிக்ஸ்ல குரூப் டில கேட்கிற டாபிக் இந்த 4 டாபிக் தான். இதை நம்ம டெப்தா லேர்ன் பண்ணணும்னு வச்சுக்கலாம். மினிமம் 8 கொஸ்டின்ஸ் வந்து பிசிக்ஸ்ல கேட்பாங்க. ஸோ அதனால வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ என்னன்னா இந்த டாபிக் 2022ல எப்படிலாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். முதல் வீடியோல ஒர்க் எனர்ஜி பவர் கவர் பண்ணியிருந்தோம். அடுத்து இந்த 3 வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டடா எலக்ட்ரிசிட்டி பிளஸ் மேக்னெட்டிசம் ரிலேட்டடா என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா லைட் ஆப்டிக்ஸ் ரிலேட்டடா இப்படிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். அதுல முதல் கொஸ்டின் அப்படின்னு பாருங்களேன். an object placed in front of a convex mirror at a point between infinity and the pole of the mirror the image formed அப்படின்னு இருக்குல்ல. நம்ம எல்லா கொஸ்டினுமே எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். அண்ட் ஆல்சோ இந்த கிளாஸ் இப்போ பார்க்குற இந்த கிளாஸுக்கான பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனலான பணிய வாய்ப்புல கொடுத்துரும். இது எதுக்கான நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்ப இந்த கேள்வியில ஒரு கான்செப்ட் இருக்கு, மிரர் கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் நம்ம தெரிஞ்சா மட்டும் தான் இந்த கொஸ்டின் நம்ம கையே வைக்க முடியும். அது என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மிரரை வந்து 2 டைப்பா வந்து பிரிப்பாங்க. ஸோ மிரர் அதாவது ஆடியோ வந்து 2ஆ பிரிப்பாங்க. ஒன்னு பிளெயின் மிரர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னு பிளெயின், இன்னொன்னு ஸ்பெரிக்கல். பிளெயின்னா சமதள ஆடி, ஸ்பெரிக்கல்னா கோள ஆடி. பிளெயின் மிரருக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா தலை சீவறதுக்கு ஒரு கண்ணாடி வச்சிருப்போம்ல, அதுதான் வந்துன்னா பிளெயின் மிரருக்கு எக்ஸாம்பிள். அதாவது சமதளமா இருக்கும், எங்கேயும் வளைவு நெளிவு இருக்காது. அதே ஒரு ஸ்பெரிக்கல் மிரர் கோள ஆடி என்பது என்னன்னா வளைவு நெளிவு இருக்கும். இதுல 2ஆ வந்து பிரிப்பாங்க. ஒன்னு கான்கேவ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, இன்னொன்னு கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன கான்கேவ் கான்வேவ்னா தமிழ், அதென்ன கான்கேவ் கான்வெக்ஸ்னா தமிழ்ல வந்துன்னா குழியாடி குவியாடின்னு சொல்றது. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இங்க பாருங்களேன். ஸ்பெரிக்கல் மிரர்ல என்ன சொன்னேன், அது ஏன் வந்து கோள ஆடிகள் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த மிரருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது கான்கேவா இருக்கலாம் இல்ல வந்து கான்வெக்ஸா இருக்கலாம், அது ஒரு வளைவுல இருக்கும். அந்த வளைவுல மேல்புறம் வந்து பூச்சி இருந்துச்சுன்னா, அதாவது மேல்புறம் வந்து பூச்சி இருந்துச்சுன்னா அதை கான்கேவும், உள்புறம் பூச்சி இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா கான்வெக்ஸ் சொல்லுவாங்க. எந்த சைடு பூச்சி இருக்கோ அதன் வழி என்னன்னா ஒளி வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகாது. எந்த சைடு இல்லாம இருக்கோ அதுதான் சைடு தான் என்னன்னா ஒளி வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். எதுக்கு இது கோள ஆடி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கன்னா, நல்லா கவனிங்களேன். நார்மலாவே வந்து என்னன்னா ஒரு கோலத்தை வந்து நம்ம வரையணும்னு வச்சுக்கலாம். ஒரு கோலத்தை வரைகிறோம் அப்படின்னா என்ன, ஒரு ரவுண்டு வரையணும். அந்த ரவுண்டுல ஒரு பகுதி எடுத்து பார்த்தா அதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆடின்னு சொல்லுவாங்க. இதை வடிவமைக்கும் போதே இந்த கோலத்தோட ஒரு பகுதியா தான் வந்து வடிவமைப்பாங்க. அதனால அதோட பேரு வந்து கோள ஆடின்னு சொல்றது. அதுல உள்புற பூச்சி இருக்கா இல்ல வெளிப்புற பூச்சி இருக்கா, அதை வச்சு என்ன கான்கேவா ஆர் வந்து கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பேர் வந்து பார்த்துட்டோம். இதுல சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் சொல்லுவாங்க. அதாவது அந்த கம்ப்ளீட் கோலத்துல அந்த ஆடு இருக்கிற பகுதியை வச்சு சில டேர்ம்ஸ் வரும். என்னென்ன, பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். பிரின்சிபல் ஆக்சிஸ்னா கரெக்டா அந்த ஆடியோட மையப்பகுதியில இருந்து ஒரு கோடு வரைகிறோம். இந்த கோலத்துல வந்து கோடு வரைஞ்சோன்னா அதுதான் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த சென்டர் ஆஃப் த கர்வேச்சர்னா இந்த கோலத்தோட மையப்பகுதி சென்டர் ஆஃப் த கர்வேச்சர். அடுத்து போல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த ஆடியோட மையப்பகுதி போல் அப்படின்னு சொல்றது. ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர்னா இந்த சென்டருக்கும் போலுக்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் வந்து ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர். நார்மல் ரேடியஸ்னாவே என்ன, ஆர்னு சொல்லுவோம். ஒரு வட்டம் இருக்கு, அந்த வட்டத்தோட மையப்பகுதியில இருந்து இந்த சைடு எடுத்தாதான் என்ன, இந்த மாதிரி ரேடியஸ் சொல்லுவோம்ல, அதுதான் இங்கேயும். அடுத்து ஃபோக்கஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சென்டருக்கும் இந்த போலுக்கும் இடைப்பட்ட கரெக்டா மையப்பகுதி தான் வந்து ஃபோக்கஸ் சொல்றது. இதை நான் அப்படியே தமிழ்லயும் சொல்லியிருக்கேன். சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் நான் வளைவு மையம் சொல்லுவோம், ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் நான் வளைவு ஆரம், பிரின்சிபல் ஆக்சிஸ் நான் முதன்மை அச்சு, போல் அப்படின்னா ஆடி முனை இல்ல வந்து துருவன்னு சொல்லுவோம். இதை நான் ஃபண்டமெண்டலா டீச் பண்ணும்போது உங்களுக்கு நான் வந்து டெப்தா வந்து நான் டீச் பண்ணியிருப்பேன். இப்போ எதுக்காக சொல்ல வரனா, இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே வச்சுதான் வந்து இந்த கொஸ்டின் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இங்க பாருங்களேன், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கான், சரி, அதை கான்வெக்ஸ் மிரர்ல நான் இன் ஃப்ரண்ட்ல வந்து நான் வைக்க போறேன் ஒரு ஆப்ஜெக்டை. அது எங்க வைக்கிறேன்னா இன்ஃபினிட்டிக்கும் மிரரோட போலுக்கும் வைக்கிறேன். இப்ப இன்ஃபினிட்னா என்னன்னு தெரியணும், போல்னா என்னன்னு தெரியணும். நம்ம ஆல்ரெடி போல் என்பது சொல்லிட்டோம். போல் என்பது என்ன, ஒரு நார்மல் மிரர்ல போல் என்பது இந்த ஆடியோட மையப்பகுதி. அதுக்கும் இன்ஃபினிட்டி மீன்ஸ் ஒண்ணு கிடையாது. இன்ஃபினிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன், அதாவது இதுதான் என்ன சொல்லுவோம், ஒரு கான்வெக்ஸான மிரர். ஏன் அப்படின்னா உள்ள பூச்சிருக்கும், வெளியே தான் வந்து என்னன்னா ஒளி வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆக முடியும். இதுல இந்த போல் பகுதி இருக்கு, போலுக்கும்
இன்ஃபினிட்டி மீன்ஸ் வந்து இந்த போல்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி, அதாவது இந்த ஆடியில இருந்து ரொம்ப தூரம் தள்ளி வைக்கிறதா என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்ஃபினிட்டி மீன்ஸ் வந்து இவ்வளவு தூரம் வேணா இருக்கலாம், இவ்வளவு தூரம் வேணா இருக்கலாம். அது ரொம்ப 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 வந்து ஆடியிலிருந்து பார்க்கும்போது வந்து தெரியாத அளவுக்கு இருக்கும். அந்த இடைப்பட்ட தூரம் இருக்குல்ல, இதுக்கும் இந்த போலுக்கும் நடுவுல எங்க வேணா வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கலாம். ஒரு ஆப்ஜெக்டா என்னன்னா இந்த அம்புக்குறி வந்து எடுத்துக்கிறோம். ஒரு ஆப்ஜெக்ட் நான் வைக்கிறேன். அப்படி வைக்கும் போது என்ன ஆகுனா இந்த ஆடி இருக்கா கண்ணாடி ரைட்டா. இந்த கண்ணாடியில என்னன்னா இப்ப சூரிய ஒளி வந்து இதுல படும். நார்மலா நமக்கு தெரியும் ஒரு மிரர்ல இமேஜ் ஃபார்ம் ஆகுனா அட்லீஸ்ட் வந்து என்னன்னா எந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து சூரிய கதிர் வருதோ அதோட 2 கதிர் என்ன ஆகும்னா மீட் ஆகணும். அந்த மீட் ஆகிற இடத்துலதான் வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம கண்ணாடியில வந்து நம்ம மூஞ்சியை பார்க்கணும்னு வச்சுக்கலாம். ஏன் கண்ணாடியில நம்ம மூஞ்சி தெரியுதுன்னா பிகாஸ் நம்ம ரூம்ல இருப்போம், அந்த ரூம்ல லைட் இருக்கும். அதன் மூலம் என்னன்னா அந்த ஒளி பட்டு பட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட் ஆகி நம்ம வந்து கண்ணாடியில வந்து இமேஜா தெரியும். அதே மாதிரிதான் இங்கேயும், அதாவது இந்த அம்புக்குறி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருந்து நிறைய வந்து லைட் இருக்கும். அந்த லைட் மூலம் பட்டு இந்த அம்புக்குறி என்ன ஆகும்னா ஒளிக்கதிர் வந்து வரும் ரைட்டா. அந்த ஒளிக்கதிர் கரெக்டா வந்து என்னன்னா இது வந்து என்ன சொல்லுவாங்க பிரின்சிபல் ஆக்சிஸ் சொல்லுவோம். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா வரும்போது ஒரு கதிர் வரும்போது கான்வெக்ஸ் மேல என்ன ஆகும்னா டைவர்ஜ் ஆகும். இது என்னன்னா ரூல் சொல்லுவாங்க. அதாவது என்ன ரூல்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பெரிக்கல் மிரருக்குன்னு சொல்லிட்டு வந்து ஒரு 4 ரூல்ஸ் இருக்கும். அந்த 4 ரூல்ல 1வது ரூல் வந்துன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா ஒரு கதிர் வரும்போது அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைவர்ஜ் ஆகி போகும். எதுல அப்படின்னா கான்வெக்ஸ் ஆன வந்து மிரர்ல. இது வந்து ஃபர்ஸ்ட். அதே இது வந்து இப்ப இந்த சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் இருக்குல்ல, கான்வெக்ஸ் மிரர்ல சென்டர் ஆஃப் த கர்வேச்சர். ஏன்னா கோளம் என்பது இந்த சைடு தான் வரும். அதனால நடுப்பகுதி தான் வந்து சென்டர் ஆஃப் த கர்வேச்சர். அதன் வழியே ஒரு கதிர் வந்து போகும்போது, அதாவது மில்லியன் ஆஃப் கதிர் வந்து போகும். அதுல ஒரு கதிரை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கான்வெக்ஸ் மிரர்னால எந்த இடத்துல சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் அனுப்புறோமோ அது போற லைன்லயே திரும்பி வந்து வந்துரும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது மிரர். மிரர் என்பது என்ன பிரதிபலிக்க கூடியதா இருக்கும். அதனால எப்படி போகுதோ அதே டைரக்ஷன்ல திரும்பி வந்துடும். இப்ப என்னன்னா இந்த மாதிரி நிறைய கதிர்கள் போகும்போது கான்வெக்ஸ் மிரர்ல மீட் ஆகாது. ஆனா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இமேஜ் என்பது ஃபார்ம் ஆகிறது மீட் ஆகணும். மீட் ஆனாதான் வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இதை வடிவமைக்கும் போதே இந்த கதிர் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இழுத்து, அதாவது நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா அந்த கதிரை வந்து இழுத்து வந்து மீட் பண்ண வைப்பாங்க. அப்படி மீட் பண்ற இடம் எங்கமா இருக்குன்னா இந்த ஃபோக்கஸுக்கும் போலுக்கும் இடைப்பட்ட தூரமா இருக்கும். அது எங்க வேணா இருக்கலாம். இந்த இடத்துல இருக்கு பாருங்களேன். அதாவது நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா அந்த அம்புக்குறி, அதாவது இந்த சைடுல இருக்கிற அம்புக்குறி வந்து பெருசா இருந்தது. ஆனா இங்க இருக்கிற அம்புக்குறி, இந்த அம்புக்குறி பெருசா இருக்கு. ஒன்ஸ் இந்த மிரர்ல பட்டு உருவாகிற அம்புக்குறியோட சைஸை பாருங்களேன், ரொம்ப சின்னதா இருக்கும். அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வைக்கிற ஆப்ஜெக்டோட தூரம், அதாவது இன்ஃபினிட்டிக்கும் போலுக்கும் நடுவுல வைக்கிறனால அது ஃபார்ம் ஆகுறது இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த இப்படி ஃபார்ம் ஆகுது பாத்தீங்களா. அந்த நேச்சர் ஆஃப் த இமேஜ் எப்படி இருக்குன்னா விர்ச்சுவலா இருக்கும். வாட் யூ மீன் பை விர்ச்சுவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாய பிம்பம் தமிழ்ல சொல்லுவோம். ஒண்ணும் கிடையாது. இப்ப ஒரு மிரர் இருக்கு. அந்த மிரருக்குள்ள பாக்குறேன்னு வச்சுக்கலாம். நல்லா கவனிங்க. அந்த மிரருக்குள்ள வந்து இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து ஒரிஜினல் கிடையாது. இது வந்து மாய ரைட்டா. எப்படி அந்த கண்ணாடிக்குள்ள தெரியுது பாத்தீங்களா, அதுதான் மாய பிம்பம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் என்ன இந்த கான்வெக்ஸ் மிரர்ல கண்ணாடிக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இமேஜ் ஃபார்ம் ஆகுது. அதனால அது உருவாகிற இமேஜ் வந்து விர்ச்சுவல், தமிழ்ல மாயன்னு சொல்லுவோம். எப்போதும் வந்து ஒரு இடத்துல விர்ச்சுவல் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா அது எப்படி இருக்கும்னா எரெக்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. வாட் யூ மீன் பை எரெக்ட் அப்படின்னா நேரான பிம்பமா இருக்கும். இங்க பாருங்களேன், இந்த அம்புக்குறி மேல் நோக்கி தான் இருக்கு. இங்கேயும் அம்புக்குறி மேல் நோக்கி இருக்குது. அதே இது சில இதுல பார்க்கும்போது அம்புக்குறி கீழ் நோக்கி இருக்கும். அப்ப கீழ் நோக்கி இருக்கும்போது அது என்ன சொல்லுவாங்கன்னா இன்வெர்டட் அப்படின்னு வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஸோ இன்வெர்டட் தமிழ்ல வந்து என்ன சொல்லுவோம் தலைகீழ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப நான் வந்து ஷார்ட்டா சொல்றேன். ஆனா அது கான்செப்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் சொன்னா மட்டும்தான் வந்து ஒவ்வொன்னையும் உங்களுக்கு நான் புரிய வைக்கணும். ரூல்ஸ்னா என்ன, ஒவ்வொருக்கும் ஒரு பார்ட் என்ன, எப்படி வந்து ஆப்ஜெக்ட் இருக்கும்போது ஃபார்ம் ஆகும், இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் ஒன் பை ஒன் வந்து சொல்லும் போதுதான் என்னன்னா உங்களுக்கு புரிய வரும். இது நம்ம கொஸ்டின் பார்க்கனால உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன். சரி, இதை வச்சு பார்க்கும்போது என்ன அவன் கேட்ட கேள்வி வந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க. இங்க பாருங்களேன், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கான்வெக்ஸ் மிரர்ல வைக்கும்போது அது இன்ஃபினிட்டி அண்ட் போல் கிட்ட வைக்கும்போது உருவாகிற இமேஜ் எப்படின்னா விர்ச்சுவல் இமேஜா இருக்கும். ஆனா விர்ச்சுவல் அப்படின்னு வந்தாவே அது எரெக்ட் இமேஜா இருக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான் வரும். இப்ப நான் இவ்வளவு சொல்லியிருக்கேன்ல, இதுலயுமே என்னன்னா சில ஷார்ட் கட்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன ஷார்ட் கட்ஸ்னா நீங்க சிம்பிளா ரொம்ப பண்றதுக்கு வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு. அதாவது கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு வந்துட்டாவே, குவிய ஆடி அப்படின்னு வந்துட்டாவே ரெண்டே கண்டிஷன்ல தான் என்னன்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வைக்க முடியும். அது என்னன்னா ஒன்ஸ் வந்து நம்ம ஆப்ஜெக்டை இன்ஃபினிட்ல வைக்கணும். ஆர் எல்ஸ் ஆப்ஜெக்டை எதுல வைக்கணும் அப்படின்னா அந்த இன்ஃபினிட்டிக்கும் போல்லையும் வைக்கணும். இந்த 2 இடத்துல மட்டும்தான் வந்து ஆப்ஜெக்டை வைக்க முடியும்னு சொல்லுவாங்க. இப்படி ஆப்ஜெக்டை வைக்கும்போது இங்க பாருங்களேன், ஆப்ஜெக்டை வைக்கும்போது நம்மளுக்கு உருவாகிற இமேஜ் என்னன்னா
விர்ச்சுவலா இருக்கும். 2லயுமே விர்ச்சுவலா இருக்கும். விர்ச்சுவலா இருந்தாவே எரெக்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. எரெக்ட்னா நேரான பின். இங்க பாருங்களேன். இங்க இருக்கிற அம்புக்குறி, இங்க இருக்கிற அம்புக்குறி ஒரே டைரக்ஷன்ல தான் இருக்கு. அதனால எரெக்ட்னு சொல்றது. இங்க இருக்கிற அம்புக்குறி, இந்த இடத்துல அம்புக்குறி இல்லைன்னு நினைக்காதீங்க. அது என்ன ஆகும்னா ரொம்ப மைன்யூட் லெவல்ல இன்ஃபினிட்ல வைக்கும்போது உருவாகிறது ஃபோக்கஸ்ல உருவாகும். அது ரொம்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைன்யூட்ல இருக்கும். அதனால இந்த இடத்துல புள்ளி மாதிரி இருக்கும். இது எல்லாமே கான்செப்ட் நீங்க ஆல்ரெடி லேர்ன் பண்ணிருக்கணும். நான் கம்ப்ளீட்டா இது என்ன கான்செப்ட், ஒவ்வொன்றுக்கு என்ன மீனிங் எல்லாத்தையும் நான் டீட்டெயிலா வந்து பிசிக்ஸ் லைட்டோட பார்ட் 3ல உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பேன். இந்த கான்செப்ட் பெருசுனால தான் வந்து ஒரு 1 ஹவருக்கு மேல வந்து போட்டிருப்பேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, அடுத்து போயிடலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன். Which one of the following optical phenomenon can explain the flattening of the disk of the sun at sunrise and வந்து sunset? இது ஒண்ணும் கிடையாது. அதாவது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. லைட் அண்ட் ஆப்டிக்ஸ் ரிலேட்டடா குரூப் டில எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல அந்த மிரர் ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறது. இன்னொன்னு என்னன்னா அப்ளிகேஷன் ஓரியன்டா. அது என்ன அப்ளிகேஷனும் இந்த லைட் வச்சு இயற்கையிலே நிறைய வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகழ்வுகள் இருக்கும். அந்த நிகழ்வுல வச்சு என்னன்னா கொஸ்டினா கேட்பாங்க. இந்த கேட்ட கேள்வி வந்து இந்த 2வது ஆஸ்பெக்ட் இருக்குல்ல இதுல இருந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க. இது என்ன கான்செப்ட் அப்படின்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதாவது ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு வந்து லேர்ன் பண்ணுவோம். ரிஃப்ராக்ஷன் தமிழ்ல இங்கே இருக்கு பாருங்களேன். ரிஃப்ராக்ஷன் ஒண்ணும் கிடையாது, ஒளி விலகல் அப்படின்னு வந்து சொல்றது. அது என்ன ஒளி விலகல் இங்க பாருங்களேன். அதாவது ஸ்கூல் புக்ல நமக்கு நிறைய இதுல என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா ஒளி எப்படி விலகல் அடையும்னா ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியத்துக்கு ஒரு மீடியத்துல இருந்து ஒன் மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியத்துக்கு லைட் டிராவல் ஆகும்போது என்ன ஆகுனா அந்த ஒளியானது என்ன ஆகுனா பெண்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லலாம்னா இங்க பாருங்களேன். ஒரு கிளாஸ் இருக்கு, ஒரு கிளாஸ்ல தண்ணி இருக்கு. அதுல வந்து என்ன போட்டிருக்குன்னா ஒரு பென்சிலை போட்டிருக்கோம். பட் நம்ம பார்க்கும்போது இங்க பாருங்களேன் தண்ணிக்குள்ள ஏதோ பென்சில் உடஞ்ச மாதிரி இருக்குல்ல. நான் ஆக்சுவலா அது வந்து உடஞ்சது கிடையாது. பட் ஏன் நம்ம பார்க்கும்போது அப்படி இருக்குன்னா இந்த இடத்துல லைட் என்ன ஆகுதுன்னா பெண்ட் ஆகும். இங்க இருக்கிறது இது ஏர் ரைட்டா. இந்த உள்ளக்கு இருக்கிறது என்ன வாட்டர். அப்ப நான் ஏர்ல இருந்து வாட்டருக்கு லைட் டிராவல் ஆகும்போது அது பெண்ட் ஆகுது. அந்த பெண்ட் ஆகுறதுனாலதான் வந்து இந்த பென்சில் நம்மளுக்கு வந்து இதை உடஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. இதுதான் பேசிக் கான்செப்ட் ஆஃப் வந்து ஒளி விலகல் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரிஃப்ராக்ஷன் கான்செப்ட் இயற்கையிலேயே வந்து நடக்கும். அதுல அட்மாஸ்பியர்ல வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட்ல தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அட்வான்ஸா சன்ரைஸ் ஆகிறது, டிலேயா வந்து சன்செட் ஆகிறது. இந்த இது நடக்கிறதுனாலதான் வந்து என்னன்னா நம்ம சன் வந்து ஏதோ ஃபிளாட்டனிங் ஒரு தட்டு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது சூரியன் வந்து உதிக்கும் போதும் சூரியன் மறையும் போதும் ஏன் அந்த தட்டு வடிவத்துல இருக்கேன் அதுக்கு கான்செப்ட் அட்மாஸ்பரிக் ரிஃப்ராக்ஷன் வளிமண்டலம் ஒளி விலகல்னு சொல்றது. இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது ஒண்ணும் கிடையாது. நான் ஒளி விலகல் அப்படின்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்ப நம்ம பூமியில வந்து நிக்கிறோம்னு வச்சுக்கலாம். நிக்கும் போது இப்ப சூரியன் வந்து உதிக்கும் போது அதாவது சூரியன் ஈஸ்ட்ல உதிக்குமா அதனால இந்த டைரக்ஷன்ல வச்சிருக்கேன். சூரியன் உதிக்குது. பட் உதிக்கும் போது நம்மளுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா சூரியன் இங்கதான் இருக்கும். ஆனா நம்ம பார்க்கும்போது எப்படி தெரியும்னா சூரியன் ஏதோ மேல இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படி இருக்குன்னா சூரிய கதிர்கள் வந்து நம்ம பூமியை நோக்கி வரும்போது இந்த இடத்துல என்ன இருக்கு வேக்கம் இருக்கு, எம்டி ஸ்பேஸா இருக்கு. ஒன்ஸ் பூமியோட அட்மாஸ்பியர் கிட்ட வரும்போது என்ன ஆகும் இங்க வேக்கம்ல டிராவல் ஆயிட்டு வந்த லைட்டு நம்ம அட்மாஸ்பியருக்குள்ள வரும்போது நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அதனால ஒரு மீடியத்துல இந்த 100 மீடியத்துக்கு டிராவல் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த ஒளி வந்து பெண்ட் ஆயிட்டே போகும். ஸோ அப்படி பெண்ட் ஆகி நம்மளுக்கு பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து பெண்ட் ஆகி வரும். இந்த லைட் நம்ம கண்ணை அடைஞ்சோனே நம்ம கண்ணுக்கு அந்த சூரியன் எப்படி இருக்க மாதிரி தெரியும்னா இந்த இதுல இருக்கிற மாதிரி தெரியும். ஏன் இப்படி தெரியுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இங்க பெண்ட் ஆகுறதா. அந்த சூரியனோட ஒளி பெண்ட் ஆகி இந்த மாதிரி வர்றது. இது ஏன் பெண்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த கான்செப்டான வந்து ரிஃப்ராக்ஷன் அது அட்மாஸ்பியர்ல நடக்கனால அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷன். அதனாலதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் உதிக்கும் போது அது ஆக்சுவலா உதிக்கவே இல்லை. பட் உதிச்ச மாதிரி ஏன் நம்மளுக்கு தெரியுதுன்னா அதுக்கு ரீசன் இந்த கான்செப்ட். அதனாலதான் அட்வான்ஸா சன்ரைஸ் ஆயிருக்கும். எப்படின்னா 2 மினிட்ஸ்க்கு முன்னாடியே அதாவது ஆக்சுவலா வந்து உதிக்கலாம். ஆனா 2 மினிட்ஸ் முன்னாடியே வந்து என்ன உதிச்ச மாதிரி நம்மளுக்கு தெரியுதுக்கான ரீசன் இந்த ஆஸ்பெக்ட் தான். இது இங்க பாருங்க. சூரியன் மறையும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் ஆக்சுவலா வந்து இங்கதான் இருக்கும். பட் நம்மளுக்கு வந்து என்னன்னா சூரியன் மறையும் போது இந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் இந்த மரத்துல இருக்கிற மாதிரி இருக்குன்னா இங்கேயும் என்ன அதே கான்செப்ட் தான். அந்த ஒளி வந்து நம்ம வந்து என்னன்னா அட்மாஸ்பியர் வளிமண்டலத்துல வரும்போது ஸ்கேட்டர் ஆகி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கண்ணுக்கு இந்த மாதிரி போகும். அது ஸ்கேட்டர் கிடையாது, விலகல் அடைஞ்சு இந்த மாதிரி போகும். ஒன்ஸ் நம்ம கண்ணு அடைஞ்சோடனே நம்ம கண்ணுக்கு அந்த சூரியன் எப்படி இருக்க மாதிரி தெரியணும்.
இந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். இதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, சூரியனானது மறையும் போது ஆல்ரெடி மறைஞ்சிருது. பட் இருந்தாலும் நம்மளுக்கு சூரியன் ஏன் வந்து இந்த இடத்துல இருக்கிற மாதிரியே தெரியுதுன்னா, அதுக்கு ரீசன் இந்த ஆஸ்பெக்ட்னால தான் வந்து டிலேயான சன்செட். அதாவது சன்செட் சன்னானது மறைஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் ஏன் சன்னு நம்ம கண்ணுக்கு தெரியுதுன்னா, அதுக்கு காரணம் இந்த ஒளி விலகல் நடந்திருக்கு. ஒளி விலகல் நடந்தனால நம்ம கண்ணுக்கு என்னன்னா, இன்னமும் நம்ம கிட்டயே நிக்கிற மாரி வந்துன்னு ஒரு ஃபீல் இருக்கு. இது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். நான் ரொம்ப இன் டெப்த்தா போல. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த லைட் 1 மீடியத்திலிருந்து இன்னொரு மீடியத்துக்கு போகும்போது என்ன சொல்லுவேன்னா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைட்ல ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா ஒண்ணும் கிடையாது. எவ்வளோ வந்து விலகல் அடையுதோ, அதுதான் வந்து இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சொல்றது. அத வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இது வந்து சயின்டிஃபிக் லெவல்ல போ வேண்டியது இருக்கும். அது நம்மளுக்கு தேவையில்ல. என்ன கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா எக்ஸாமுக்கு போதுமானது. அதனால இந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன வரும்னா, இதுல இருக்கிற பினாமினோட பேர் என்ன? அட்மாஸ்பரிக் ரிஃப்ராக்ஷன். ஆன்சர் டி தான் வரும். அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஈவன் அந்த அட்மாஸ்பரிக் ரிஃப்ராக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு வந்து ஃபண்டமெண்டல் கிளாஸ்லயே உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருப்பேன். இங்க பாருங்க. இந்த அட்வான்ஸான சன்ரைஸ் வர்றது, சன்செட் டிலே ஆகுறது, இது ஆக்சுவலா வந்து ஆகுற மாதிரி இல்ல. நம்மளுக்கு அப்படி ஃபீல் ஆகுறதுக்கான ரீசன் என்னன்னா, இங்க நடக்கிற வந்துன்னா ஒளி விலகல் நடக்கிறனால தான். கான்செப்ட் கிளாரிட்டியா இருங்க. சரி. அடுத்து தேர்ட் பாருங்களேன். According to mirror formula, the focal length of the spherical mirror is equal to இருக்குல்ல. இது என்னன்னா மிரர் ரிலேட்டடா லேர்ன் பண்ணும்போது மிரர் ஃபார்முலா அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அது என்ன மிரர் ஃபார்முலா இங்க பாருங்களேன். 1 by f is equal to 1 by u plus 1 by v plus 1 by u அப்படின்னு சொல்றது. இப்போ இதை வச்சு என்ன மிரர் ஃபார்முலா இப்போ 1 by f தான் எனக்கு வேணும்னா என்ன பண்ணுவேன், மேல வந்து இருக்கிறதா u plus v, கீழே என்ன இருக்கும் v ன்னு இருக்கும். நம்மளுக்கு வெறும் f மட்டும் தான் தேவை. ஸோ f என்ன VU டிவைடட் பை வந்து U பிளஸ் V அப்படின்னு வரும். அப்ப என்ன அவங்க கேட்ட கேள்வி பாருங்களேன். என்ன கேட்டிருக்காங்க? ஃபோக்கல் லென்த் ஸ்பெரிக்கல் மிரர் ஈக்குவல் சொல்றாங்க. அப்ப F தான் கேட்டிருக்காங்க. F ஈக்குவல் என்ன பார்த்தோம்? அதான் பார்த்தோம். VU பை வந்து U பிளஸ் V. அதனால எங்க இருக்கு? VU ஆர் வந்து UV ரெண்டும் ஒண்ணு தானே. அதனால ஆப்ஷன் வந்து Dல கரெக்டா இருக்கு. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்கூல் புக்ல இருக்கிறது தான் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கணும். மிரர் ரிலேட்டடா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். மிரர் ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே ஆல்ரெடி லேர்ன் பண்ணி ரிவைஸ் பண்ணியிருந்தா தான் வந்து எக்ஸாம் ஹால்ல வரும்போது நம்மளால என்ன பண்ண முடியும்னா ரீகலெக்ட் பண்ண முடியும். சரி, அடுத்து பாருங்களேன். ஃபோர்த் கொஸ்டின். ரெட் கலர் இஸ் ஸ்கேட்டர்ட் தென் டேஷ் பை ஃபாக் ஆர் ஸ்மோக் பிகாஸ் இட்ஸ் வேவ் லென்த் இஸ் டேஷ் அண்ட் த வேவ் லென்த் ஆஃப் அதர் கலர் காம்பனண்ட் ஆஃப் ஒயிட் லைட். இதுவுமே கான்செப்ட் தான். அது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா கவனிங்களேன். அதாவது லைட் இருக்கா, நம்ம லைட்டை கொண்டு போய் ஒரு பிரிசம் வழியே அனுப்பும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம லைட்ல இருக்கிற கலர் எல்லாமே வந்து தனித்தனியா வரும்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கலரை தனித்தனியா பிரிக்கிறதுக்காக தான் என்னன்னா ஒரு கிளாஸ் பிரிசத்துக்குள்ள அனுப்புவாங்க. அப்படியே அந்த கலர் தனித்தனியா வரும்போது அதுல ஒண்ணு வந்து என்னன்னா கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு கலரும் அதோட வேவ் லென்த்தை பொறுத்து டீவியேட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அதுல எதுக்கு மேக்சிமம் டீவியேஷன் இருக்கும்னா வயலட் கலருக்கும், லீஸ்டான டீவியேஷன் எதுக்குன்னா ரெட் கலருக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கலர் டீவியேஷன், வேவ் லென்த் இது சம்பந்தப்பட்ட ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்ன கான்செப்ட்னா, இப்ப என்ன கலர் மொத்தம் என்ன விப்ஜியா இருக்குமா? ஸோ விப் ஜி ஆர். ஸோ விப்ஜியால என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வயலட் தான் வந்து மேக்சிமமான டீவியேஷன் இருக்கும். இந்த ரெட்டுக்கு தான் வந்து மினிமமான டீவியேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. இது ஏன்னா இந்த வயலட் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு வேவ் லென்த் ஆனது கம்மியா இருக்கும். ஸோ வேவ் லென்த் ஆனது கம்மியான லோவான வேவ் லென்த்தை கொண்டதா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ரெட் ஆனது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹையான வேவ் லென்த், ஸோ அதிகமான வேவ் லென்த்தை வந்து கொண்டதா இருக்கும். வேவ் லென்த்னா ஒண்ணும் கிடையாது, நம்ம என்ன தெரியும், ஒரு நார்மல் ஒரு இதுல வந்து கம்ப்ளீட் அலை நீளத்தோட இதை தான் வந்து வேவ் லென்த் சொல்லுவோம். அதே இது இந்த வயலட்டுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரீக்குவன்சி. ஸோ ஃப்ரீக்குவன்சி என்னன்னா ரொம்ப ஹையா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே இந்த ரெட்டுக்கு பார்க்கும்போது ஃப்ரீக்குவன்சி என்ன சொல்லுவாங்கன்னா லோவா இருக்குன்னு சொல்லுவாங்க. இது என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. வேவ் லென்த் ஆனது, ஸோ வேவ் லென்த் ஆனது இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ரீக்குவன்சி அப்படின்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணுவோம். ஃப்ரீக்குவன்சி என்ன, ஒரு செகண்ட்ல எவ்வளோ வேவ் லென்த் வருதோ அதனால அந்த மாதிரி சொல்லுவோம் ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவோம். வேவ் லென்த் எப்போதுமே ஃப்ரீக்குவன்சிக்கு இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனல். அதனாலதான் நான் என்ன சொன்னேன்னா, இந்த இடத்துல வேவ் லென்த் இங்க கம்மியா இருக்கு, அதே இது வேவ் லென்த் கம்மியா இருக்கும்போது என்ன ஃப்ரீக்குவன்சி ஹையா இருக்கும். இங்க வேவ் லென்த் அதிகமா இருக்கு, என்ன ஃப்ரீக்குவன்சி கம்மியா இருக்கு. இப்ப ஏன் இந்த வயலட்டுக்கு வந்து ஃப்ரீக்குவன்சி அதிகமா இருக்கு, மிச்சதுக்கு எல்லாம் போக போக கம்மியாயிட்டு இருக்குன்னா, அதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் மின்காந்த நிறமாலைன்னு சொல்லுவோமா.
அதுல காமா ரேல இருந்து ஆரம்பிச்சு காமா, எக்ஸ்ரே, யூவி, அடுத்து விசிபிள், அடுத்து வந்து மைக்ரோவேவ், சாரி அதுக்கப்புறம் இன்ஃப்ராரெட், அப்புறம் மைக்ரோ, அடுத்து வந்து என்ன வரும் அப்படின்னா ரேடியோ வேவும். அதாவது காமால இருந்து போக 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 என்ன ஆகும்னு சொல்லுவாங்கன்னா எனர்ஜி வந்து எனர்ஜியானது வந்து கம்மியாகும்னு சொல்லுவாங்க. இது அப்படியே வேற எப்படி சொல்லலாம், இங்க இருந்து வரும்போது எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. எனர்ஜியானது ஒன்றும் கிடையாது, ஃப்ரீக்குவன்சி தான் என்ன சொல்லுவாங்கன்னா எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன சொல்லலாம், ஃப்ரீக்குவன்சி ஆனது காமாக்கு தான் இருக்குல்ல ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கும், அடுத்து எக்ஸ் இருக்கும், அடுத்து யூவிக்கு இருக்கும், அடுத்து விசிபிள்ல வரும்போது விசிபிள்ல ஃபர்ஸ்டா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விப்ஜிஆர். ஸோ அந்த விப்ஜிஆர்ல வைலட் தான் வந்து ஃபர்ஸ்டா இருக்கு. அதனாலதான் என்ன அப்படின்னா வைலட் கலருக்கு ஃப்ரீக்குவன்சி ஹையா இருக்கு. போக 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 ஃப்ரீக்குவன்சி குறையுது. ஃப்ரீக்குவன்சி ஹையா இருந்தா அங்க வேவ் லென்த் கம்மியா இருக்கும். எங்க வேவ் லென்த் கம்மியா இருக்கோ அதை வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது என்ன கான்செப்ட்னா ரேலே ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேலே என்பவர் அந்த ஸ்கேட்டரிங்கை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸ்கேட்டரிங் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, சிதறல் அடிக்கிறது. அந்த ஒளியோட சிதறல் தான் என்ன சொல்லுவோம், ஸ்கேட்டரிங்னு சொல்லுவோம். இதுல அவர் என்ன சொல்லுவார்னா ஷார்ட்டரான வேவ் லென்த்தை எந்த கலர் எல்லாம் கொண்டிருக்கோ, எதெல்லாம் ஷார்ட்டரான வேவ் லென்த்தை கொண்டிருக்கோ அது பயங்கரமா ஸ்கேட்டர் ஆயிரும்பா. அதாவது பயங்கர என்ன சிதறடிச்சு போயிரும். இதை விடனா லாங்கரான வேவ் லென்த் கலர் எது இருக்கோ அதை விட ஷார்ட்டரான வேவ் லென்த் கொண்ட கலரு பயங்கரமா ஒளி சிதறல் நடந்துரும். அப்படியே அப்படியும் பிச்சை பிச்சை என்ன ஆயிரும்னா சிதறடிச்சு போயிரும் அப்படின்னு சொல்ற கான்செப்ட் தான் வந்து ரேலே ஸ்கேட்டரிங். ஏன் இதுக்கு சொல்ல வாரேன் அப்படின்னு பார்த்தோன்னா இதுல இருந்து நம்ம வந்து கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். என்ன ஆன்சர் பண்ணணும்னு இங்க பாருங்களேன். ரெட் கலர் ஸ்கேட்டர் நம்ம என்ன பார்த்திருக்கோம், ஸோ விப்ஜியா இருக்கு. ஸோ விப் ஜி யா விப்ஜியால நம்மளுக்கு தெரியும். இந்த வைலட்டுக்கு தான் என்ன வேவ் லென்த் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கும். ஏன் கம்மியா இருக்கும், இந்த வைலட்டுக்கு தான் வந்து ஃப்ரீக்குவன்சி ஹையா இருக்கும். ஃப்ரீக்குவன்சி ஹையா இருக்கும்போது இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், அதனால வேவ் லென்த் கம்மியா இருக்கு. இங்க ரெட்டுக்கு தான் நம்ம என்ன பார்த்தோம், வேவ் லென்த் அதிகமா இருக்கும். ஏன்னா இங்க ஃப்ரீக்குவன்சி வந்து கம்மி. அதனால இப்ப இதை வச்சு என்ன சொல்லலாம், ரெட் கலர் ஸ்கேட்டர் ஆகுது. அவர் சொன்ன ரேலே ஸ்கேட்டரிங் படி எதுக்கு வேவ் லென்த் கம்மியா இருக்கோ அது ஸ்கேட்டர் ஆகும். அப்ப எது ஸ்கேட்டர் ஆகும், வைலட் ஸ்கேட்டர் ஆகும், இண்டிகோ ஸ்கேட்டர் ஆகும், ப்ளூ ஸ்கேட்டர் ஆகும், கிரீன் ஸ்கேட்டர் ஆகும், அதுக்கப்புறம் வயலட் ஸ்கேட்டர் ஆகும், அதுக்கப்புறம் தான் வந்து ரெட் ஸ்கேட்டர் ஆகும். அப்ப என்ன சொல்லலாம், ரெட் தான் இருக்கிற கலர்ல ரொம்ப லீஸ்டா ஸ்கேட்டர் ஆகும். ரொம்ப கம்மியா தான் என்ன சிதறல் போகும். ஆனா இருக்கிறதுலே அதிகமா என்ன இந்த வயலட் கலரோட அந்த கலர் தான் என்னன்னா பயங்கரமா ஹையா வந்து ஸ்கேட்டர் ஆகும். அப்ப இதை வச்சு சொல்லும் போது ரெட் கலர் ஸ்கேட்டர் த லீஸ்ட். இதை ஃபாக் ஆர் ஸ்மோக் எதா இருந்தாலும் சரி ஸ்கேட்டர் எதனால நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கிற பார்ட்டிகளால தான் வந்து ஸ்கேட்டர் ஆகும். சரி, இதுல பிகாஸ் இட்ஸ் வேவ் லென்த் இஸ் என்ன பார்த்துருக்கோம், இந்த ரெட் கலருக்கான வேவ் லென்த் என்ன இருக்கும், ஹையா இருக்கும். ஹையா இருக்கிறதுனால தான் வந்து என்ன இது லீஸ்டா ஸ்கேட்டர் ஆகும். அப்ப அதனால இங்க என்ன வரும், ஹை அப்படின்னு வரும். ஹை என்ன சொல்லலாம், மோரா வந்து வேவ் லென்த் இருக்குன்னு சொல்லலாம். அப்ப என்ன லீஸ்ட் அண்ட் மோர். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும், சீதா வரும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆன்செப்ட். ஸ்கேட்டரிங்ல நிறைய டைப் ஆஃப் ஸ்கேட்டரிங் இருக்கும். ரேலே, மீ ஸ்கேட்டரிங், ராமன் ஸ்கேட்டரிங், ராமன் எஃப்னு சொல்லுவோம். நான் எடுத்தோன்னே உங்களுக்கு வந்து இது லீஸ்ட், இது வந்து என்னன்னா ஹைன்னு சொல்லிட்டுன்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். பட் அந்த கான்செப்டை சொல்லும் போது என்னன்னா இது ரிலேட்டடா எந்த வெளியில கொஸ்டின் கேட்டாலும் உங்களால வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் டைம் எடுத்தே வந்து உங்களுக்கு நான் பொறுமையா சொல்றேன். சரி, நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடுவோமா. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். ஃபிஃப்த் என்ன சொல்றாங்க, the absence of atmosphere the color of the sky would be. வளிமண்டலம் இல்லாத நிலையில் வானத்தோட நிறம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வளிமண்டலம் இருக்கிறதுனால என்ன நம்மளோட வானம் என்ன கலர்ல இருக்குன்னா நீல கலர்ல இருக்கு, ரைட்டா. இந்த கேள்விக்கு ஆன்சர் நீல கலர் கிடையாது. நான் என்னன்னா வளிமண்டலம் இருக்கும்போது, ஆனா அவன் என்ன கேட்டிருக்கான், வளிமண்டலம் இல்லாத போது வந்து என்ன கலர்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல வளிமண்டலம் இருக்கும்போது ஏன் நீல கலர் இருக்குன்னு சொல்லி வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்கும் என்னன்னா இதுக்கு முன்னாடி அந்த ரேலே ஸ்கேட்டரிங் பார்த்தோம்ல, அதே கான்செப்ட் தான். அந்த ரேலே ஸ்கேட்டரிங்ல அவர் என்ன சொல்லுவாரு, இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். அதாவது ஷார்ட்டரான வேவ் லென்த், இங்க பாருங்களேன், ஷார்ட்டரான வேவ் லென்த்தான கலரு நல்லா ஸ்கேட்டர் ஆகும். லாங்கரான வேவ் லென்த்தை விட லாங்கரான வேவ் லென்த் கொண்டது என்ன கலர், நம்ம விப்ஜிஆர் பார்த்திருப்போம். ஸோ விப் ஜி ஆர். ஸோ விப்ஜிஆர்ல இருக்கலே அதிகமான வேவ் லென்த் எது கொண்டிருக்கும், வைலட் ஆனது. இது ஃப்ரீக்குவன்சி ஹையா இருக்கும், அதனால வேவ் லென்த் ஃப்ரீக்குவன்சி ஹையா இருக்கும், வேவ் லென்த் கம்மியா இருக்கும். ஆனா இத ஃப்ரீக்குவன்சி லோவா இருக்கும், அதனால வேவ் லென்த் வந்து ஹையா இருக்கும். வைலட்டுக்கு தான் கம்மியான வேவ் லென்த். அப்ப என்ன வைலட் தான் அதிகமா ஸ்கேட்டர் ஆகும், அதுக்கப்புறம் இண்டிகோ கலரு, அதுக்கப்புறம் தான் ப்ளூ கலரு. இப்ப நம்மளோட ஸ்கை வானமானது
எதா இருந்திருக்கணும்? வயலட்டா தானே இருந்திருக்கணும். ஏன்னா இதுதான் அதிகமா ஸ்கேட்டர் ஆகுது. அவர் சொன்ன கான்செப்ட் படி எது அதிகமா ஸ்கேட்டர் ஆகுதோ அதுதான் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தோன்னா கண்ணுல புலப்படும். ஏன்னா ஸ்கேட்டரா தான் வந்து நமக்கு முதல்ல வந்து கண்ணுல தெரியும். அப்ப ஏன் வந்து வயலட் இல்லாம ப்ளூ கலர் நம்ம கண்ணுக்கு தெரியுது? வானம் ஏன் ப்ளூ கலரா இருக்குன்னா, இந்த வயலட்டும், இண்டிகோவும் நம்ம என்னன்னா கண்ணுக்கு சென்சிட்டிவ் கிடையாது. அதனால இந்த 2 கலர் நமக்கு தெரியாம, அதுக்கப்புறம் இருக்க கலரான ப்ளூ கலர் நமக்கு என்னன்னா தெரியுது. அதனால தான் என்னன்னா, ப்ளூ கலர் தான் வந்து என்னன்னா, நம்மளோட வானம் வந்து கலரா இருக்குன்னா ரீசன். இதுலயே இன்னொரு கான்செப்ட் இருக்கும். அது என்ன? சூரியன் உதிக்கும் போதும், மறையும் போதும் ஏன் சூரியனோட கலர் சிவப்பு கலரா இருக்கு? அதே இது நம்ம மதியம்லாம் பார்க்கும்போது வந்து சூரியனோட கலர் வந்து சிவப்பு கலர்ல இருக்காது. அதுக்கான ரீசனுமே என்னன்னா, இந்த ரியலே ஸ்கேட்டரிங்ல சொல்லுவாங்க. இதுல அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா இது பூமி இருக்கிற மாரி வந்து அஸ்யூம் பண்ணிக்கங்க. இப்ப சூரியன் வந்து நிறைய மதிய டைம்ல இருக்கும்போது, இதோட டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும்னா கம்மியா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே இது உதிக்கும் போதும், மறையும் போதும் அப்ப பார்க்கும்போது அதோட டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்குமாம். இப்படி டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த ஸ்கேட்டர் ஆகுறது பார்த்தீங்களா? அதாவது வயலட் தான் ஃபர்ஸ்ட் அதிகமா ஸ்கேட்டர் ஆகும். அதுக்கப்புறம் இண்டிகோ கலரு, அதுக்கப்புறம் ப்ளூ கலரு. இப்படி ஸ்கேட்டர் ஆயிட்டு இருக்கும்போது இங்க பாருங்களேன். அந்த ப்ளூ லைட் வந்து என்ன ஆகும்னா, நல்லா ஸ்கேட்டர் ஆயிரும். ஸ்கேட்டர் ஆயி மீன்ஸ் என்ன? ஸ்கேட்டர் ஆயி சிதறடிச்சுட்டு அந்த கலரே தெரியாத மாரி மாறிருமாம். அப்படி கலரே தெரியாம போனதுக்கு அப்புறம் அடுத்த இருக்கிற கலரான விப்ஜியால ப்ளூ கலர் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கிரீன் கலர், அதுக்கப்புறம் எல்லோ கலர், அதுக்கப்புறம் ஆரஞ்சு, அதுக்கப்புறம் ரெட். இந்த கலர் எல்லாமே என்ன அதோட லென்த் அதிகமானால, அதாவது அதுல இருந்து வர சூரிய ஒளி வந்து வர்றதுக்கான இந்த டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கனால இருக்கிற எல்லா கலருமே ஸ்கேட்டர் ஆகி மொத்தமா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனலா இருக்கிற கலரான ரெட் கலர் மட்டும் வந்துன்னா நம்ம கண்ணுல படுமா. அதனாலதான் என்னன்னா இந்த சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் அது ஏன் சிவப்பு கலர்ல இருக்குன்னா அதுக்கான ரீசன் வந்து இதுதான் சொல்றாங்க. கான்செப்ட் ஸ்கேட்டரிங் தான். இந்த ஸ்கேட்டரிங் யாரு சொல்லியிருப்பானா ரேலே என்பவர் சொல்லியிருப்பாரு. அதனால டைரக்டா கொஸ்டினே கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா ஏன் வந்து என்னன்னா வானம் நீல கலர்ல இருக்கு, இல்ல சூரியன் சிவப்பு கலர்ல இருக்கு உதியும் போது மறையும் போது. அதுக்கு கான்செப்ட் இவர் சொன்னதுதான் ரேலே ஸ்கேட்டரிங். இதை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? நம்ம இதுல என்ன லேர்ன் பண்ணோம்? ஏன் வானம் நீல கலர்ல இருக்குன்னா அதுக்கான ரீசன் என்ன? ஸ்கேட்டரிங் நடக்குது. அது நம்ம வளிமண்டலத்துல இருக்கனாலதான் வந்து ஸ்கேட்டரிங் நடக்குது. அந்த வளிமண்டலமே இல்லாத போது ஒரு கலருமே ஆகாது. அப்படி ஸ்கேட்டரிங்கே நடக்கலைன்னா என்ன ஆகும்? அது கருப்பு கலர்ல தான் இருக்கும். அதனால என்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான் வரும். அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின் 6வது கொஸ்டின் பாருங்களேன். இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ் டஸ் அ கான்கேவ் மிரர் ஃபார்ம் அ ரியல் இமேஜ் இருக்குல்ல. நம்ம இதுக்கு முன்னாடி கொஸ்டின் பார்த்தோம்ல, அதுல என்ன பார்த்தோம்? கான்வெக்ஸ் மிரர்ல பார்த்தோம். ஸோ கான்வெக்ஸ் மிரர்ல எப்படி வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகும் பார்த்தோம். கான்வெக்ஸ் மிரர்னாவே நம்ம 2 கண்டிஷன்ல தான் வந்துனா, ஸோ 2டே கண்டிஷன்ல என்ன பண்ண முடியும்னா, ஆப்ஜெக்ட்ட கொண்டு போய் வைக்க முடியும். எந்த இடத்துல வைக்கிறோமோ அதை பொறுத்தா என்ன அப்படின்னா இமேஜ் ஃபார்மேஷன் இருக்கும். 2 கண்டிஷன்ஸ். ஆனா இங்க கான்கேவ் மிரரை பொறுத்தளவுக்கு 6 கண்டிஷன் சொல்லுவாங்க. அப்ப இந்த 6 இடத்துல நம்மளால என்ன பண்ண முடியும்னா பொருளை வைக்க முடியும். இன்ஃபினிட்ல வைக்கலாம், பியாண்ட் த சென்டர் ஆஃப் த கர்வேச்சர், ஆர் வந்து சென்டர்ல வைக்கலாம், இல்ல சென்டருக்கும் ஃபோக்கஸுக்கு நடுவில் வைக்கலாம், இல்ல ஃபோக்கஸ்ல வைக்கலாம், இல்ல வந்து போலுக்கும் ஃபோக்கஸுக்கு நடுவில் வைக்கலாம். இது எல்லாமே என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு முதல் கொஸ்டின்லேயே வந்து சொல்லிட்டேன். அது வந்து என்ன இன்ஃபினிட்டி, என்ன வந்து கர்வேச்சர், என்ன ஃபோக்கஸ், என்ன போல்னு. இப்போ இந்த மாதிரி 6 கண்டிஷன் இருக்குல்ல, இந்த 6 இடத்துல வைக்கும் போது இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும்னா கான்கேவ் மிரர் குவியாடியில் எப்படி ஃபார்ம் ஆகும்னா இந்த 5 கண்டிஷன், அதாவது இங்க இருக்கிற வரைக்கும் 5 கண்டிஷன்ல இந்த இருக்கிற இந்த 5 கண்டிஷனுக்கும் ரியல் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ ரியல் இமேஜ் எப்போதும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எந்த இடத்துல இமேஜ் ரியலா இருக்கோ அந்த இமேஜ் எப்படின்னா இன்வெர்டடா இருக்கும். அதாவது ஒரு அம்புக்குறி வந்து இப்படி இருக்கு, இதுல வந்து என்னன்னா கான்கேவ் மிரர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த அம்புக்குறி எப்படி போயிடும்? இப்படி தலைகீழா போயிடும். அந்த தலைகீழா போறதா என்ன சொல்லுவோம்னா இன்வெர்டட். அதே இது விர்ச்சுவல், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, கான்வெக்ஸ் எல்லாத்துலயும் விர்ச்சுவல் ஃபார்ம் ஆகும். விர்ச்சுவலா இருக்கிற இமேஜ் எரெக்டா இருக்கும். எரெக்டா நேரான பின்பம் சொல்றது. இப்ப இந்த 5 கண்டிஷன் போக அந்த 6வது கண்டிஷனான என்ன போலுக்கும் எதுக்கும் ஃபோக்கஸுக்கும் நடுவுல வைக்கும் போது எப்படி ஃபார்ம் ஆகும்னா விர்ச்சுவல் அண்ட் வந்து எரெக்ட் இமேஜ். விர்ச்சுவல்னாவே எரெக்ட் வந்து ஃபார்ம் ஆயிரும். விர்ச்சுவல் என்பது மாய பின்பம், கண்ணாடிக்குள்ள இருக்கிறது. அது வந்து என்ன உண்மையான பின்பம் கிடையாது, அது மாய பின்பம். அப்படி மாய பின்பமா எங்க உருவாகும்னா எப்போ ஒரு ஆப்ஜெக்டை கொண்டு போய் நம்ம போலுக்கும் ஃபோக்கஸுக்கும் நடுவுல வைக்கிறோமோ அப்ப ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்க. அப்ப இதை வச்சு என்ன கேள்வி பாருங்களேன். அவன் என்ன கேட்டிருக்கான்? கான்கேவ் மிரர்ல எதுல ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட் பிளேஸ் பட்வீன் த ஃபோக்கஸ் அண்ட் வந்து போல் நம்ம இப்பதான் பார்த்தோம். அதாவது அந்த ஃபைனல் இருக்கு பாருங்களேன், 6வது கண்டிஷன். இதுல என்ன உருவாகும்? விர்ச்சுவல் உருவாகும். ஆனா அவன் என்ன கேட்டிருக்கான்? ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகுது கேட்டிருக்கான். இதுல ஃபார்ம் ஆகாது, விர்ச்சுவல் ஃபார்ம் ஆகும். அதனால இது தப்பு. இதை தவிர மிச்சம் எல்லாத்துலயும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா
நமக்கு ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். அதனால செகண்ட் கரெக்ட், தேர்டு கரெக்ட். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரணும்? 2, 3 எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏல இருக்கு. இப்ப இந்த டேபிளர் காலம் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த டேபிளர் காலத்தை நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதுதான் சொன்னேன்னு வச்சுக்கேன், உங்களுக்கு என்ன புரியாதுன்னா அது என்ன பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ஒரு மிரர்ல எதை வந்து என்ன பொசிஷன் சொல்லுவாங்க, அதுல இன்ஃபினிட்னா என்ன, போல்னா என்ன, ஃபோக்கஸ்னா என்ன, இதெல்லாம் தெரியணும்ல. இப்ப இதை தெரியணும் என்னன்னா நம்ம கான்செப்ட் வந்து பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். ஒரு பேசிக் கான்செப்ட். ஆனா ஒரு கான்கேவ் மிரர்ல என்ன கண்டிஷனா மொத்தம் 6 கண்டிஷன். ஒவ்வொரு கண்டிஷன்லையும் எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகும், அது எப்படி ஃபார்ம் ஆகும், இதெல்லாமே லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும், இந்த டேபிளர் காலத்தை பார்க்கணும். இந்த டேபிளர் காலம் என்பது என்னன்னா நம்ம எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த ரிவிஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணும்போது இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி லேர்ன் பண்ணாதான் என்னன்னா இதை ரிவிஷன் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து என்னன்னா ஐடியா வரும். ஓகே, இந்த மாதிரி வந்து என்னன்னா நம்ம லேர்ன் பண்ணோம், அதுல வந்து என்னன்னா 6 கண்டிஷன் இருக்கும், அந்த 6 கண்டிஷன்ல எப்படி ஃபார்ம் ஆகும்னு தெரியும். அதுக்கு நம்ம ஒரு டேபிளர் காலம் லேர்ன் பண்ணுவோம். அதுல 5 இதுல வந்து ரியல் ஃபார்ம் ஆகும், ஒண்ணுல விர்ச்சுவல். இப்படி எல்லாம் லேர்ன் பண்ணாதான் என்னன்னா எக்ஸாம் ஹால்ல நிற்கும். சும்மா எடுத்தோடனே வந்து இந்த டேபிளர் காலத்தை நான் மனப்பாடம் பண்ண போறேன் அப்படின்னு மனப்பாடம் பண்ணின்னு வச்சுக்கேன், மைண்ட்ல நிக்காது. ஸோ அதனாலதான் சொல்றேன். அப்ப இதை வச்சு என்ன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்துட்டோமா? சரி, நம்ம அடுத்து போயிடலாம். அடுத்த கேள்வி பார்த்தோன்னா, ஈவன் நான் கிளாஸ் பக்காவா உங்களுக்கு நான் டீச் பண்ணினேன். எப்படி கான்கேவ் மிரர்ல ஃபார்ம் ஆகும், எப்படி கான்வெக்ஸ் மிரர்ல ஃபார்ம் ஆகும், ஒவ்வொன்றுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த டேபிளர் வந்து சொல்லியிருப்பேன். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். இதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு. சரி, அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்களேன். A beam of white light passes through the glass prism and spectrum obtained. Which one of the following color component bend the most? நம்ம பார்த்துட்டோம். அதாவது bend the mostனா எது மேக்ஸிமம் டீவியேஷன் நடக்கும் பார்த்துருக்கோம். இதுல இருக்கும் வயலட்டு, அடுத்து இண்டிகோ, அடுத்து ப்ளூ கலர். அப்படி போக போக தான் என்ன டீவியேஷன் பறஞ்சுக்கிட்டே வரும். அதனால இதை வச்சு சொல்லும் போது என்ன, வந்து வயலட் இல்லாதனால இதுல என்ன ஆப்ஷன் வரணும், இண்டிகோ தான் வரும். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்து பார்த்தோன்னா அவ்வளோதான். கொஸ்டின் வந்து நான் 7 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். அந்த 7 கொஸ்டினையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வந்து எந்த ஏரியால தான் கேட்பாங்கன்னு சொல்லி வந்து கொடுத்துருக்கேன். நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கணும். எவ்வளோ ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அதன் வழி தான் என்னன்னா உங்களால வந்து இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியும். நான் கம்ப்ளீட் சயின்ஸ் கோர்சஸ் வந்து எடுத்திருந்தேன். எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாமுக்காக மட்டும்தான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். இந்த எக்ஸாம் ரிலேட்டடா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க, நான் ஃபண்டமெண்டலா சயின்ஸ்ல கொஞ்சம் வீக்கா இருந்தேன்னா இந்த கோர்ஸை நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். இது நீங்க என்னன்னா 59 வந்து பே பண்ண வேண்டியது இருக்கு. நான் யூடியூப்ல மெம்பர்ஷிப் கண்டென்ட்டா கொடுத்துட்டு இருக்கேன். என்னைக்கு பே பண்ணீங்களோ அன்னையிலிருந்து 30 டேஸ் கணக்கு வரும். இந்த பிளேலிஸ்டுக்கான, அதாவது இந்த கோர்ஸுக்கான லிங்க் இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த கோர்ஸ் சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் என்சிஐடி தான். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னாலே என்சிஐடி வச்சு தான் கொஸ்டின் கேட்கனால அதை பேஸா வச்சு தான் வந்து நான் கம்ப்ளீட் கோர்ஸை எடுத்திருக்கேன். இது இல்லாம வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.